இந்த வீக்கெண்ட் மொத்த ஹாலும் க்ளீன் பண்ணுற பிளானு. பட் இந்த ஃப்ரிட்ஜ் இருந்த நிலைமைக்கு ஹஸ்பண்டுக்கு இது க்ளீன் பண்ணி முடிக்கவே போதும் ஆயிடுச்சு. நீ ஆயில் மட்டும் மசாஜ் பண்ணி விடு, இதெல்லாம் ஒரு விஷயமா? எப்படி க்ளீன் பண்ணிட்டு ஆல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறன்னு மட்டும் பாருன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அப்போவே தெரியும் ஃப்ரிட்ஜ் இருந்த நிலைமைக்கு கண்டிப்பாக இது முடிக்கவே இன்னைக்கு ஃபுல் டே போயிடும்னு. கிட்டத்தட்ட ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணியே 4 months ஆச்சு. ஹஸ்பண்டை மெயின்டைன் பண்ணின்னு இருக்காங்க. அந்த அளவுக்கு டஸ்ட் இருக்காதுன்னு நினச்சேன். பட் எப்படி தான் இந்த பூஸ்ட் எல்லாம் பிடிக்குதுன்னு தெரியல. நானாலும் அந்த சாஸ் க்ரீம்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்பேன் எக்ஸ்பைரி ஆனாலும். பட் ஹஸ்பண்ட் அப்பப்போ தூக்கி கடாசிருவாங்க. இருந்தாலுமே ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா ஒரே டஸ்ட். எங்க ஹஸ்பண்ட் கிட்ட பிடிச்சதே இதான். ஸ்டார்டிங் ட்ரபிள் தான், பட் இறக்கி விட்டோம்னா சூப்பரா க்ளீன் பண்ணிடுவாங்க, எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லாம. டெலிவரி டேட் கிட்ட வர நைட் ஆனா யாரையும் தூங்க விட மாட்டேன்ற, நானும் தூங்க மாட்டேன்ற. கரெக்டா நைட் ஆனா எப்படிதான் பெயின் வருதுன்னே தெரியல. ஹாஸ்பிட்டல் போகவும் பயமா இருக்கு. நைட்டு விட்டு தூக்கத்தை மார்னிங் தூங்கி நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். பட் ஹஸ்பண்ட் தான் பாவம் நைட் எல்லாம் கூட தூங்காம இருக்காங்க. இந்த பிரெக்னன்சில என்ன விட எங்க ஹஸ்பண்ட் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தூங்குங்கனாலும் தூங்க மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு பயமா இருக்கு நைட் எங்கன்னா பெயின் அதிகமாயிடுமோன்னு. கரெக்டா நைட் சாப்பிட்டு முடிச்சோடனே பெயின் ஆரம்பிச்சிருது. அர்லி மார்னிங் ஆனா குறைஞ்சிருது. இப்படிதான் போயின்னு இருக்கு டெய்லியுமே.